அன்னை தமிழுக்கு வணக்கம். திருநாவுக்கரசர் அருளிய நின்ற திருத்தாண்டகம் மற்றும் அதனுடைய விளக்கம். நலம் தரும் திருப்பதிகத்திலே இது நின்ற திருத்தாண்டகம், 6ஆம் திருமுறை. இதை அருளி செய்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகம். இந்த பதிகத்தில் இறைவன் சிவபெருமான் உலகத்தில் உள்ள உயிருள்ள பொருள், உயிர் இல்லாத பொருள் அனைத்திலும் கலந்து நிற்கும் நிலை சொல்லப்படுவதால் நின்ற திருத்தாண்டகம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பதிகத்தின் அனைத்து பாடல்களும் நின்றவாறே என்று முடிவுகின்றன. இரு நிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலனும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தம் உருவும் தாமே ஆகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்புன் சடையடிகள் நின்றவாறே. மண்ணாகி விண்ணாகி மலையாகி வைரமுமாய் மாணிக்கம் தானே ஆகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானே ஆகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பாலோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. கல்லாகி கழறாகி காணுமாகி காவிரியாய் காலாராய் கழியுமாகி புல்லாகி புதலாகி பூடுமாகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே. காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கங்குலாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொல் களிருமாகி குறைகடலாய் குறைகடற்கோர் கோமானுமாய் நீற்றானாய் நீரேற்ற மேனியாகி நீள் விசும்பாய் நீள் விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏறு ஊர்ந்த செல்வனாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையுமாய் சார்வுமாகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானே ஆகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே. அங்கமாய் ஆதியாய் வேதமாகி அருமறையோடு ஐம்புதம் தானே ஆகி ஐம்பூதம் தானே ஆகி பங்கமாய் பல சொல்லும் தானே ஆகி பால் மதியோடு ஆதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கழியுமாகி எங்குமாய் எரூர்ந்த செல்வனாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் மால் விசும்பும் தானே ஆகி கோதா விரியாய் குமரியாகி கொல்புலித்தோல் ஆடை குலகனாகி போதாய மலர்கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார்க்கு எளிதே ஆகி அழல் வண்ணர்தாம் நின்றவாறே. ஆவாகி ஆவெளில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி பூக்குழால் வாசமாய் நின்றானாகி தேவாதி தேவர் முதலுமாகி செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. நீராகி நீல் அகலம் தானே ஆகி நிழலாகி நீல் விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னடைந்தார் தம்மையெல்லாம் ஆட்கொள்ளவல்ல எம் ஈசனார்தாம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. மாலாகி நான்முகனாய் மாபூதமாய் மருக்கமாய் அருக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானே ஆகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணன் தானே ஆகி ஏலாதன எல்லாம் ஏல்விப்பானாய் எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. இந்த பதிகத்தினுடைய பொருள், பெரிய பூமியாகியும் நீராகியும் தீயாகியும் எரியும் காற்றாகியும் ஆகாயமாகியும் ஞாயிறாகியும் அழிவில்லாத நிலையுடைய திங்களாகியும் இயமானனாகியும் இங்கனம் அட்டமூர்த்தியாகியும் பெருமையுடையதாகிய நன்மையும் சிறுமையுடையதாகிய குற்றமும் பெண்ணும் ஆணும் ஏனைய தேவருடைய வடிவங்களும் அருவம் உருவம் அருவுருவம் எனும் தம் மூவகை திருமேனிகளும் தாமே ஆகியும் நேற்றாகியும் இன்றாகியும் நாளை ஆகியும் நீண்ட செஞ்சடையுடைய எம்பெருமான் நின்றவாறு வியக்கத்தக்கதாகும். மண்ணாகவும் விண்ணாகவும் மலையாகவும் வைரமாகவும் மாணிக்கமாகவும் விளங்கும் சிவபிரான்
கண்ணாகவும் கண்ணுக்கு மிகவும் அவசியமான கண்மணியாகவும் விளங்குகின்றான். நூலாக இருப்பவனும் அந்த நூல்கள் மூலம் உணரப்படும் அறிவாக இருப்பவனும் அவனே. கலையாக விளங்கும் பெருமான் கலை ஞானமாகவும் விளங்குகின்றான். பெண்ணாகவும் அந்த பெண்ணுக்கு துணையான பொருத்தமான ஆணாகவும் ஊழிக்காலத்தை தாண்டி நிற்கும் சுத்தமாயா தத்துவமாகவும் விளங்குகின்றான். அந்த இறைவன் நமது உள்ளத்தின் எண்ணங்களாகவும் அந்த எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒப்பற்ற எழுத்துக்களாகவும் நிற்கும் சுடராகவும் விளங்கும் தன்மை மிகவும் வியக்கத்தக்கதாகும். மலையாகியும் கலர் நிலமாகியும் காடாகியும் ஆறாகியும் வாய்க்காலாகிய வழியாகியும் கடற்கரை களியாகியும் புல்லாகியும் புதராகியும் பூடாகியும் நகராகியும் புறம் மூன்றிற்கும் அழிவாகியும் சொல்லாகியும் சொல்லிற்கு பொருந்திய பொருளாகியும் போக்குவரவும் ஆகியும் அப்போக்குவரவுக்கு வேண்டிய இடமாகியும் நிலனாகியும் நீராகியும் நெல்லாகியும் நெடிய ஒளி பிழம்பாகியும் எம்பெருமான் நெடுக பரவி நின்றவாறு வியக்கத்தக்கதாகும். காற்றாகவும் மழை பொழியும் கார்மேகமாகவும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று 3 காலங்களாகவும் கனவாகவும் நனவாகவும் இரவாகவும் நாளின் மற்றொரு பகுதியான பகலாகவும் ஒலிக்கும் கடலாகவும் அந்த கடலுக்கு தலைவனான வருணனாகவும் திருநீர் அணிந்த மேனியனாகவும் சடையில் கங்கையை ஏற்றவனாகவும் நீண்ட ஆகாயமாகவும் அந்த ஆகாயத்திற்கு உச்சியாகவும் இடவத்தின் மேல் ஏறி சென்று எங்கும் தெரியும் வல்லமை படைத்தவனாகவும் சிவபெருமான் இருக்கின்றான். அவன் உயிர்கள்பால் கருணை கொண்டு அவை உய்யும் பொருட்டு 5 தொழில்களையும் தானே விருப்பமுடன் ஏற்றுக்கொண்டுள்ளான். இவ்வாறு அவன் இருக்கும் நிலை மிகவும் போற்றத்தக்கது. இவ்வாறு பறந்து எங்கும் வியாபித்திருக்கும் சிவபிரான் கொலைவெறி கொண்ட யானை போன்று வலிமை படைத்தவனாய் கூற்றுவனை உதைத்து தனது அடியான் மார்க்கண்டேயனை காப்பாற்றிய கருணை உள்ளம் கொண்டவன் ஆவான். தீயின் வெம்மையாகவும் நீரின் தன்மையாகவும் நிலத்தின் வலிமையாகவும் காற்றின் அசையும் தன்மையாகவும் ஆகாயத்தின் கலக்கும் தன்மையாகவும் இருப்பவன் சிவபிரான். 8 திசைகளாகவும் அந்த திசைகளின் நாயகர்களாகவும் உயிர்களுக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் உயிர்கள் பற்றுகொள்ளும் பற்றுகோடாகவும் வானில் திரியும் விண்மீன்களாகவும் சூரியனாகவும் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனாகவும் செடி கொடி மரங்களில் காணப்படும் காயாகவும் பழமாகவும் பழத்தின் சுவையாகவும் அந்த சுவையை நுகரும் உயிர்களாகவும் நீ நான் அவன் எனப்படும் 3 நிலைகளாகவும் அதாவது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய 3 நிலைகளாகவும் நுண்ணிய பொருளாகவும் நீண்ட ஒளி பிழம்பாகவும் எங்கும் பரவி அனைத்திலும் வியாபித்திருக்கும் பெருமானின் நிலை மிகவும் வியக்கத்தக்கது. உலகின் புராதனமான நூல் என கருதப்படும் வேதங்களாகவும் அவைகளின் பொருளாகவும் அந்த வேதங்களின் 6 அங்கங்களாகவும் திகழும் சிவபெருமான் அந்த வேதங்களில் உள்ள மந்திரங்களாகவும் விளங்குகின்றான். புகழ் சொற்களாக இருக்கும் அந்த இறைவன் இகழ் சொற்களாகவும் இருக்கின்றான். வெண்ணிறம் கொண்ட சந்திரனாகவும் ஆதியாகவும் வினைகளாகவும் உள்ள இறைவன் கங்கை காவிரி கன்னி குமரித்துறை முதலான தீர்த்தங்களின் தேவதைகளாகவும் விளங்குகின்றான். கடல்களாகவும் மலைகளாகவும் கழைகளாகவும் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த இறைவன் எருதினை வாகனமாக கொண்டு தோன்றி விளங்கும் சுடராக இருக்கும் தன்மை மிகவும் வியக்கத்தக்கது. உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கும் சிவபிரான் அவர்களது மக்களாகவும் விளங்குகின்றான். அவனே இடைவடாது ஒலிக்கும் அலைகள் நிறைந்த கடல்களாகவும் மயக்கம் அளிக்கும் அளவு விரிந்த பரப்புடைய ஆகாயமாகவும் கோதாவரி குமரி முதலிய தீர்த்தங்களாகவும் கொலைத்தன்மை உடைய புலியினது தோலை ஆடையாக உடைய அழகனாகவும் உள்ளான். அத்தகைய இறைவன் மலர்ந்த பூக்களை கொண்டு வழிபடும் அடியார்களுக்கு அவரது பிறவி பிணியை நீக்கும் புனிதனாகவும் தனது வாழ்வில் எத்தகைய இடர்பாடுகள் நேரிடினும் மனம் கலங்காமல் தன்னையே நினைக்கும் அடியார்களுக்கு மிகவும் எளியவனாகவும் விளங்குகின்றான். நெருப்பினை போல நிறம் உடைய அவனது திறமை மிகவும் வியக்கத்தக்கது. பசுவும் பசுவிடத்தில் தோன்றும் 5 பொருட்களாகவும் அதாவது பால் தயிர் நெய் கோசலம் கோமியம் ஆகிய பொருட்களாகவும் வேள்வித்தீயாகவும் வேள்விகளை செய்வதற்குரிய அறிவாகவும் அந்த வேள்வியினில் இடப்படும் பொருட்களாகவும் வேள்விக்கான மந்திரங்களை சொல்லும் நாவாகவும் அவ்வாறு சொல்லப்படும் மந்திரங்களாகவும் அந்த மந்திரங்களின் பொருளாகவும் வேள்வியில் பயன்படுத்தப்படும் பூக்களாகவும் அந்த பூக்களின் வாசனையாகவும் வாசனையான பூக்களுடன் ஒன்றியிருக்கும் நிலையாகவும்
வேள்விகளால் தொழப்படும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் செழும் சுடராய் எம்பெருமான் எங்கும் பரவியிருக்கும் தன்மை மிகவும் வியக்கத்தக்கது. பெரிய மதில்கள் மூன்றினையும் ஒரே அம்பினை எய்தி அழித்த சிவபெருமான் தன்னை அடைந்த அடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஆட்கொள்ள வல்லவன். அத்தகைய ஈசன் நீரின் சுவையாகவும் மிகவும் நீண்டு பரந்த ஒளி வடிவமாகவும் பரந்த ஆகாயத்தினும் ஆனவனாகவும் ஒப்பிலாத புகழை உடையவனாய் அந்த புகழுக்கு மிகவும் பொருத்தமானவனாய் விளங்குகின்றான். உலகத்தினை போன்று பொறுமையுடைய சிவபெருமான் பாடலாகவும் பாடலின் இனிமையான இசையாகவும் அனைத்திற்கும் மேலான ஒலியாகவும் விளங்கி நிற்கும் செயல் மிகவும் வியக்கத்தக்கதாகும். திருமாலாகவும் பிரம்மனாகவும் அவர்களுடனே இருந்து அவர்கள் செய்யும் தொழிலுக்கு துணையாக இருப்பவன் சிவபெருமான். அவன் பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் மற்றும் 5 தன்மாத்திரைகளாக இருந்து உயிர்கள் மெய்ப்பொருளை அறியும் முயற்சியில் உயிர்களுக்கு உதவி செய்கின்றான். அவன் அனைத்து பொருள்களிலும் பெரியதாய் விரிந்து காணப்படுபவன், அனைத்து பொருள்களிலும் நுண்ணியதாக உள்ளவன். அவனே அனைத்து பொருள்களில் மகிழ்ச்சியாக காணப்படுகின்றான். 8 திசைகளையும் தாண்டி அந்த திசைகளுக்கு எல்லையாக உள்ளவன். உலகின் பரந்த பரப்பாக விளங்கும் அவன் பரலோகமாகவும் பூலோகம், புவலோகம், சுவலோகம், ஜனலோகம், தவலோகம், மகலோகம், சத்தியலோகம் ஆகிய உலகங்களாகவும் அவைகளில் உட்பட்ட அண்டங்களாகவும் விளங்குகின்றான். அவன்தான் அனைவருக்கும் முன்னவன். உலகில் உள்ள ஜடப்பொருள்கள் அனைத்தும் தாமாக இயங்க முடியாதவை. அத்தகைய ஜடப்பொருள்களையும் இயங்கச் செய்யும் சிவபெருமான் எழுகின்ற ஒளிச்சுடராக என்றும் விளங்குவது அதிசயத்தக்க செயலாகும். இரு நிலனாய் தீயாகி நீருமாகி ஈயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர் புன் சடையடிகள் நின்றவாறே. மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானே ஆகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானே ஆகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பழையத்துக்கு அப்பாலோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. கல்லாகி களராகி காணுமாகி காவிரியாய் கால் ஆராய் கழியுமாகி புல்லாகி புதலாகி பூடுமாகி புறமாகி புறமோன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே. காற்றாகி கார்மிகளாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கங்குளாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொல் களிருமாகி குறைகடலாய் குறைகடற்கோர் கோமானுமாய் நீற்றானாய் நீரேற்ற மேனியாகி நீல் விசும்பாய் நீல் விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏரூர்ந்த செல்வனாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையுமாய் சார்வுமாகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானே ஆகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே. அங்கமாய் ஆதியாய் வேதமாகி அருமறையோடு ஐம்பூதம் தானே ஆகி பங்கமாய் பழச்சொல்லும் தானே ஆகி பால்மதியோடு ஆதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி களியுமாகி எங்குமாய் ஏரூர்ந்த செல்வனாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் ஆழ்விசும்பும் தானே ஆகி கோதாவரியாய் குமரியாகி கொல்புலித்தோளாடை குலகனாகி போதாய மலர்கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார்க்கு எளிதே ஆகி ஆளல் வண்ணர்தாம் நின்றவாறே. ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி பூக்குளால் வாசமாய் நின்றானாகி தேவாதி தேவர் முதலுமாகி செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. நீராகி நீள்களம் தானே ஆகி நிழலாகி நீள்விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்ல எம்பீசனார் தாம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. மாலாகி நான்முகனாய் மாபூதமாய் மருக்கமாய் அருக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானே ஆகி பூலோக புவலோக சுவலோகமாய் புதங்களாய் புராணந்தானே ஆகி ஏலாதன எல்லாம் வேள்விப்பானாய்
எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.